வெல்கம் பேக் டு ஃபேஷன் வேர்ல்டு பை ரஞ்சித் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், காலர் வந்து அயன் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறதை வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன். அதாவது ஒரு சில டயத்தில் வந்து கரண்ட் இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஜென்ஸ் சட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் அயன் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். கரண்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஈஸியாக நம்ம வந்து காலர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் நல்லாவும் பண்ணி கொடுக்கலாம். இது எப்படி பண்ண போகிறோன்றத இப்போ வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெடி கலரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த காலரை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எது கீழ்பாகம் மேல் பாகன்றதை ஃபஸ்ட்டு வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் மாறிடும். இப்போ வந்து நான் வந்து ஒரு அம்புக்குறி போட்டுக்கிறேன். கீழ் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா இது கீழே வராது அப்படின்றதுக்காக இந்த அம்புக்குறி போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை அயன் பண்ணுவோம் இல்லையா, அதை அயன் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிற மெட்டீரியல் அளவு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், காலரோட மேல் காலரை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இதோட கார்னர் பகுதியில் வந்து இந்த தையலை வந்து நம்ம போடணும். கரெக்டாக அந்த எட்ஜில் வர்ற மாதிரி அந்த தையலை வந்து நம்ம போடணும். அதாவது இந்த உள்வசமாக தள்ளி வர்ற மாதிரி தையல் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த கார்னர் பகுதியில் வர்ற மாதிரி இருக்கணும் அந்த தையல். பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் பக்கத்தில் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி தையல் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடில் பார்க்கும் போல் இப்படி நீட்டாக இருக்கணும். அது ஒரு மாதிரி சுருங்கல் இல்லாமல் இருக்கணும் கிளாத்து. அந்த மாதிரி வச்சு தைங்க. இப்போ காலரோட அடிப்பாகும். அதாவது இதை எப்படி வச்சு தைக்கணும்னா, நம்ம எப்படி அயன் பண்ணுவோமோ அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் தையல் போடணும். அதாவது அயன் பண்ணுற பாகத்தை வந்து வெளிப்புற வைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. நீங்கள் தச்சு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சட்டை வந்து அயன் பண்ணுற டயத்தில் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து அப்படியே கிளாத்தில் வந்து ஒட்டிக்கிறோம். அதனால் கரெக்டாக அந்த உள்வசம் வெளிவசம் பார்த்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம அடிக்காலரில் கீழ் பாகத்தை வந்து இந்த மாதிரி அடி இருக்கா பிடிச்சிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, நம்ம எப்பயுமே காலருக்கு தையல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு இந்த தையலை வந்து நம்ம போட்டுக்கிறணும். இப்போ வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அடிக்காலரோட மேல் வசத்தில் ஒரு தையல் வந்து அந்த எட்ஜில் போடணும்.
பாருங்கள், போட்டாச்சு. இங்கே தையல் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த அம்புக்குறி வந்து கீழ் வசம் இது, அதனால் வந்து இங்கே ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது. இங்கே வந்து தையலுக்கான கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து நம்ம அடிக்காலர் வந்து அடித்து திருப்புறதுக்கு நமக்கு மேல் வசத்தில் கிளாத் விடுவோம் இல்லையா, அதுக்காக இந்த கிளாத்து. அதே மாதிரி மேல் காலரில் மேல் பாகத்தில் நம்ம வந்து அடித்து திருப்புறதுக்காக இந்த கிளாத்து. இப்போ என்ன செய்யணும், இந்த அம்புக்குறி போட்டிருக்க பக்கத்தில் அதேவும் ஒட்டி கட் பண்ணிடணும். காலரோட மேல் பாகத்தில் அடிப்பகுதியில் ஒட்டி கட் பண்ணிடணும். மேல் பகுதியில் நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணணும். இப்போ வந்து காலரோட மேல் பாகத்தை வந்து அடித்து திருப்ப போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு கீழ் பாகத்தில், அதாவது மேல் காலரில் கீழ் பாகத்தில் அம்புக்குறி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கீழ் பாகத்தில் இருக்கிற கிளாத் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த நுனியும் இந்த நுனியும் கரெக்டாக அந்த பாயிண்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த கேன்வாஸோட வெளிப்பாகத்தில் தையல் வந்து போடுறோம். கேன்வாஸ் மேலே விழுகக்கூடாது. தையல் ஒரு தையல் அளவு நூலிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தையலை வந்து நம்ம போடணும். ரொம்ப நெருக்கி போடக்கூடாது. எப்போயுமே காலர் நீங்கள் ஸ்டிச் பண்ணி திருப்பும் போல் ஒட்டி போட்டுட்டு திருப்பினீங்கன்னா அந்த சைடு கிளாத் வந்து நீங்கள் திருப்பும் போல் மேலாப்பில் எலும்பிக்கிட்டு இருக்கும். ஈவனாக வராது நம்ம அடிக்கும் போல். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் அளவு வச்சுட்டு அந்த கேன்வாஸ்க்கு இங்கிட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னு சொன்னால் திருப்பும் போல் அவர் நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நூலை வச்சு ஃபஸ்ட்டு திருப்பிக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து காலருக்கு இடையில ஒரு நூலிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போடக்கூடாது, ரொம்ப விலகியும் போடக்கூடாது. ரொம்ப நெருக்கி போட்டிங்கனாலும் திருப்பும் போல் அது ஒரு மாதிரி பிதிங்கிட்டு தெரியும். ரொம்ப தள்ளி போட்டிங்கனாலும் கிளாத்து எக்ஸஸாக வரும். நம்ம நூல் வச்சுட்டு திருப்பும் போல் கரெக்டாக அந்த குத்து வந்து விழுந்திருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நூல் சிக்காது, இழுக்கும் போது கைக்கு வந்துடும். கரெக்டாக நம்ம அந்த திருப்புற இடத்துல குத்து விழுந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணாதே வந்து நம்ம திருப்பும் போல் நூலை இழுத்தா அந்த மூளைப்பகுதி வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வெளியில் வரும். இல்லைன்னா மழுங்கிட்டு நின்றும். நீங்கள் அயன் பண்ணி காலர் திருப்பினாலுமே அந்த மூளைப்பகுதியை கரெக்டாக நூல் வச்சு எடுக்கலைன்னு சொன்னால் காலர் வந்து எடுப்பாகவே இருக்காது. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி
எடுத்துடணும். நீங்கள் உங்களுக்கு வந்து சட்டை மட்டும் ஃபினிஷ் பண்ண தெரியும், காலை ரெடி பண்ண தெரியாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கையை உள்ளார விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நூலை வந்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பாயிண்ட் வந்து நேராக வந்துடும். இப்போ வந்து இது வந்து கரெக்டாக ஊசியாக. இப்போ என்ன செய்யணும், இந்த அடி கிளாத்தை வந்து லைட்டாக இழுத்து வச்சுட்டு இதோட விளிம்பு பகுதியில் அப்படியே வந்து நம்ம தையல் போடணும். எதுக்கு இங்கே இழுக்கிறோம்னு சொன்னால் அப்போ தான் வந்து இந்த இடம் வந்து சரிசமமாக வரும். அப்படியே என்ன செய்யணும், தையலை வந்து திருப்பி டபுள் ஸ்டிச்சு மாதிரி இந்த இடத்துல போட்டுறணும். இந்த நண்டுக்கால் அளவு வச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம இங்கே இந்த கார்னரில் போட்ட தையல் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டாவது நம்ம இங்கே உள்வசத்தில் போடுற தையலும் ரெண்டுமே இப்போ என்ன ஆயிடுச்சு, டபுள் ஸ்டிச் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து மேல் பாகத்தை வந்து ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக இந்த கேன்வாஸ் அளவுக்கே வந்து மேல் பாகத்தோட கீழ்ப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அயன் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரியே வந்து அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலரோட கீழ் பாகத்தை வந்து மேல் பாகத்தோட இணைக்க போகிறோம். இங்கே வந்து கிளாத்து எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. கரெக்டாக நம்ம எவ்வளோ தையல் போடுறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இங்கே கிளாத்து விடணும். இப்போ காலரோட நுனி பகுதி ரெண்டையுமே சரிசமமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி வச்சு பிடிக்கிறதுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா ஒரு ஊசியை எடுத்து கரெக்டாக ரெண்டுக்கும் சரிசமமாக குத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த இழுத்து இங்கே ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை அடையாளப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி. அதே மாதிரி காலரோட மேல் பாகத்திலையும் சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ ரெண்டுதோட சென்டர் பாயிண்ட்டையும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கேன்வாஸுக்கு மேலே போடக்கூடாது. கரெக்டாக கேன்வாஸுக்கு கீழ் பாகத்தில் இந்த தையலை வந்து நம்ம போடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் திருப்பி
இப்போ வந்து தையலை முடிச்சாச்சு. இதுக்கு வந்து கீழ்பாகத்தில் நம்ம கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீழ்பாகத்துக்கு கிளாத்தை வச்சு கரெக்டாக கேன்வாஸு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த தையலை வந்து போடணும். இந்த 2 கிளாத்துமே ஒன்றா வச்சு ரெடி பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக உங்களுக்கு நான் இப்போ வந்து தனித்தனியாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் சமமாக வெட்டிக்கலாம். இப்போ இந்த மூளையை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வச்சு அதே மாதிரி இந்த பகுதியை மடக்கி இருக்க பிடிச்சிட்டு இப்படி திருப்பினீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக திரும்பிடும். இந்த பார்த்தீங்களா, கரெக்டாக திரும்பிடும். இப்போ காலர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு படிமான தையல் போடுவோம். காலரை வந்து கீழ் துணியை வந்து நல்லா நீவி விட்டுட்டு இப்போ வந்து ஃபுல் காலர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ காலரையும் சட்டையும் இணைப்போம் இல்லையா, அந்த இணைக்கும் போக்கான கிளாத் மட்டும் விட்டுட்டு மீத கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து கீழ்ப்பாகம். கீழ்ப்பாகத்துலேயும் எந்த சுருக்கமும் இல்லை. அதே மாதிரி இது வந்து மேல் பாகத்துலேயும் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு சுருக்கம் நெளிவுகளை இல்லை. நம்ம வந்து இப்போ அயன் பண்ணி டிச் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே வந்து இப்போ வந்து ஃபுல் காலர் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மொதல் காலர் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி சட்டோட இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டு நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அயன் பண்ணுவோம் இல்லையா சட்டு, அப்போ வந்து இதை வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த துணியோட அந்த கேன்வாஸை வந்து ஒட்டிக்கும். அப்போ வந்து நார்மலாக எப்படி கேன்வாஸ் ஒட்டின காலர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கச்சுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரியுங்க. இப்போ பாருங்கள், இந்த காலரை வந்து இணைச்சிட்டு உங்களுக்கு ஷர்ட் ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறேன். இந்த பாருங்கள், ஷர்ட்டோட காலரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காலர் வந்து உங்களுக்கு அயன் பண்ணதா அயன் பண்ணாமல் டீச் பண்ணுறதான்றதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு காலர் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி பாருங்கள், எந்த ஒரு மாற்றம் பண்ணாதீங்க. காலர் வந்து சும்மா பக்காவாக நீட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த
காலர் ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானா, அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் காலர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, A to Z உங்களுக்கு காலர் எப்படி கட் பண்ணுறது முதற்கொண்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ வந்து அயர்ன் பண்ணாமல் காலர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்காக மட்டும் இந்த காலர் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.